இதெல்லாத்தையும் கேட்ட பிறகு கூட நான் கசப்பாக தான் இருப்பேன், வெறுப்பாக தான் இருப்பேன், சத்தியமாக உன்னை மாற்றவே முடியாது. If even after listening to all these things, if you say, I will have bitterness, I will have hatred, nothing can change you. உன்னை தாழ்த்து. You should humble yourself. ஆண்டவரை நம்பு. You should believe in the Lord. ஆண்டவர்கிட்ட உனக்கு அற்புதம் செய்கிற வல்லமை உண்டு என்பதை நம்பு. Believe that the Lord has the power to do miracles in your life. சொந்த குடும்பத்தை நேசி. You should love your family. மற்றவர்களை நேசி. You should love others. ஆண்டவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறியோ how much love you have upon the Lord, அதே போல நீ மற்றவர்கள் மேலேயும் அன்பு வைக்க. you should have the same love upon your மற்றவர்களுக்கு neighbors. முன்பதாக உன்னை தாழ்த்து. You should humble yourself before others. மற்றவர்களை உயர்த்தி பேசு. You should talk greatly about others. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேருக்கு விளங்குது? How many of you can எழும்பி நின்று எல்லாரும் ஜெபிப்போம். let us stand up for prayer. ஷகதரபல. ஆண்டவரே, சுருக்கமா ஜெபம் பண்ணி நான் முடிக்கிறேன். ஹalleluya. கொர்நேலியு இந்த 100க்கு அதிபதியினுக்குள்ள காணப்பட்ட அந்த 5 காரியங்கள் என் வாழ்க்கையில் அப்படியே அது பிரதிபலிக்கட்டும் ஆண்டவரே. அன்புள்ள இருதயத்தை எனக்கு கொடுங்கப்பா. இருதயத்தில் கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அன்புள்ள இருதயம், தாழ்மையான இருதயம், ஆத்ம பாரம் நிறைந்த இருதயம், கர்த்தரை நம்புகிற இருதயம், அவரால் செய்ய முடியும்னு நம்புகிற இருதயம், ஆண்டவரை ஆச்சரியத்துக்குள்ளாக்குகிற விசுவாசத்தை என் இருதயத்தில் தாங்க ஆண்டவரே. இந்த 100க்கு அதிபதி ஒரு புறஜாதியான், அவனை இயேசுவை அறியாத ஒருவன், அவனே இவ்வளவு சாட்சியா ஜீவிக்க முடியும்னா நான் ஆலயத்துக்குள்ள வந்து பல வருடங்களா இருக்கிறேன். என் கையில வேத புத்தகம் உண்டு, நான் அபிஷேகம் பெற்று இருக்கிறேன். ஆண்டவரை குறித்து எனக்கு எல்லாமே தெரியும். நான் எவ்வளவு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். இன்றையிலிருந்து என் வாழ்க்கை ஒரு சாட்சி நிறைந்த வாழ்க்கையா இருக்கட்டும். சாட்சி உள்ள ஒரு ஜீவியத்தை எனக்கு கொடுங்கப்பா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுங்கப்பா. இன்றோடு கசப்பு வெறுப்புகள் எல்லாம் என் வாழ்க்கையை விட்டு போகட்டும் ஆண்டவரே, போகட்டும். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. கண்களை மூடி சின்சியரா ஒரு 2 நிமிஷம் ஜெபிங்க. 2 நிமிடம். யூடியூப்ல பார்க்கிறவர்கள் ஆண்டவரை பார்த்து 2 நிமிடம் ஜெபிங்க. ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லி கேளு. ஷாக்கா துரா கதரா கடலா பரா. மாற்றம் வேணாம் ஆண்டவரே, மாற்றம் வேணாம் ஆண்டவரே, மாற்றம் வேணாம் ஆண்டவரே. ஷாக்கா தரா கடலா பரா கதுரா கடா. ஷாக்கா திரி கடலா மரா கதுரா கடா. ஷாக்கா துரா படா கதுரா கடலா பரா பலா. ஷாக்கா துரா கடலா பரா கடா. ஓலா மாக்கா சக்கலா பரா கதுரா கடா. ரிபா கதரா கடனா மலக்கினியா ஹந்தரா பலா கதுரா கடலா. ஆண்டவரை பார்த்துக்கொள்ள சொல்லுங்க. என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை தர மட்டும் தாழ்த்துகிற ஆண்டவரே, என் சுபாவம் மாறணும் ஆண்டவரே. கசப்பு வெறுப்பு கோவலாம் என்னை விட்டு போகணும் ஆண்டவரே. இந்த பூமியில நீர் எனக்கு கிருபையாய் தந்த வாழ்நாட்களை நான் சாட்சியோடு ஜீவித்து முடிக்க எனக்கு கிருபையை தாங்கப்பா, கிருபையை தாங்கப்பா. உயிர் வாழ்கிற நாட்கள் எல்லாம் ஊழியம் செய்ய எனக்கு கிருபையை தாங்கப்பா. உயிர் வாழ்கிற நாட்கள் எல்லாம் ஆத்தும ஆதாயம் செய்ய எனக்கு கிருபையை தாங்கப்பா. என் பேரை சொல்லி ஒரு 20 பேராவது பரலோகத்துக்குள்ள நுழையும்படியாய் செய்யுங்க ஆண்டவரே. எஜமானனே என் இயேசுராஜனே, எஜமானனே என் இயேசுராஜனே, என்னமெல்லாம் ஏகமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. அர்ப்பணிச்சு பாடுங்க. என்னமெல்லாம் ஏகமெல்லாம்
செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, அப்பாவும் சந்நிதியில் நான் அகமகிழ்ந்து களி கூறுவேன், அப்பாவும் சந்நிதியில் நான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். எப்போது உம்மை காண்பேன், ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே கைகளை உயர்த்தி, எஜமானனே என் இயேசு ராஜனே. ஆண்டவரே, எல்லாரும் நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, உங்க சுபாவத்தை எங்களுக்குள்ள கொடுங்கப்பா. எங்க சுபாவம் வேணாம் ஆண்டவரே, தாழ்மையுள்ள சுபாவத்தை கொடுங்க. அன்பு நிறைந்த ஒரு மனிதனா என்னை மாற்றுங்க, ஆத்ம பாரம் நிறைந்த மனிதர்களா எங்களை மாற்றுங்க. உங்க மேல கடைசி வரைக்கும் நம்பிக்கை நிறைந்த மனிதர்களா மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆலயத்தில் கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படணும். எங்களுடைய மாமிசத்தை எல்லாவற்றையும் நாங்கள் கல்வாரி சிலுவையில் இன்றைக்கு ஆணி அடிக்கிற ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில் நாங்கள் எங்கள் மாமிசத்தை அறைகிறோம். எங்கள் பழைய சுபாவங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அறைகிறோம் ஆண்டவரே. உமது சுபாவம் எங்களுக்குள்ள வரட்டும், உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் எங்களுக்குள்ள வரட்டும். உங்க தாழ்மை எங்களை மூடட்டும், உங்க அன்பு எங்களை மூடட்டும், உங்க ஆத்தும பாரம் எங்களை மூடட்டும். எருசலேமுக்காக கண்ணீர் சிந்தி அழுதீர். உமக்கு பின்னால் வருகிற ஆத்துமாக்களை பார்த்து மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல் இருக்கிறார்கள் என்று கண்ணீர் விட்டீர் ஆண்டவரே. மனதுருகி கரம் நீட்டி தொட்டீர், கண்ணீர் சிந்தி அழுதீர். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்தும பாரம் தாகம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவீராக. எங்கள் ஆட்சி சபையானது
ஆத்தும ஆதாயம் செய்கிற சபையாக இருக்கணும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பெரிய சபையா தரீங்களோ இல்லையோ, அது எல்லாவற்றை தாண்டி இது ஆத்துமாக்கள் நிறைந்த சபையா மாற்ற வைங்க ஆண்டவர். எங்களுக்கு பெரிய கட்டிடம் எழும்புதோ இல்லையோ, ஏக்கர் கணக்கில் லேண்டு தரீங்களோ இல்லையோ ஆண்டவரே, எங்களுக்கு ஆத்துமாக்களை கொடுங்கப்பா. ஆத்துமாக்கள் மேல எங்களுக்கு பாரத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு ஆத்துமாவையும் நாங்கள் பாரத்தோடு பார்க்க எங்களுக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. சுவிசேஷ ஊழியத்தில் சபையார் எல்லாரும் இணைந்து செயல்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு கூட்டத்திலும் சபை மக்கள் ஒருங்கிணைந்து ஒரு மனதோடு ஊழியம் செய்ய கிருபை தாங்க ஆண்டவரே. உபவாச ஜபங்கள் எல்லாம் ஜனங்கள் வரணும் ஆண்டவரே. எங்கள் சபையில் இருக்கிற பின்மாற்றங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் சபையில் இருக்கிற ஏற்ற தாழ்வுகளை மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் சபையில் இருக்கிறவர்களுக்குள்ள இருக்கிற கசப்பு வெறுப்பு கோபங்களை மாற்றுங்க. கோள் சொல்லுதலை மாற்றுங்க. பொறாமை எண்ணங்களை மாற்றுங்க. ஒருவரை குறித்து பின்பதாக பேசுகிற எல்லாவற்றையும் மாற்றுங்க. எங்களுக்குள்ள கிறிஸ்துவின் சாயல் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் நாங்கள் தேவனுடைய சாயலை பிரதிபலிக்க எங்களுக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதிலும் தேவனுடைய அளவில்லாத மகிமை ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.